இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரம்பிடித்து நடத்துங்க இயேசு சுவாமி. இந்த இரவு நேரத்தில் ஜெபத்தை கேட்கிற உங்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு துணையாயிருக்கிறார், உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருதயத்தில் பாரத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரை வியாகுலப்பட்டு கொண்டு துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை தருவார். உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி தாமதம் பண்ணாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், என் தேவனே தாமதியாதேயும். நீங்களும் இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறவங்க சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த ஜெபங்களுக்கு தாமதம் பண்ணாமல் பதில் தாரும் என்று சொல்லி பாருங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.